அனைத்து தென்னை விவசாயிகளுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம எந்த ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மலேசியன் எல்லோ. மலேசியன் எல்லோங்கிற ஒரு ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரகம் வந்து நிறைய நம்ம மக்களால் வந்து நிறைய அதாவது மறக்கப்பட்ட ஒரு ரகம் ஆயிடுச்சு மலேசியன் எல்லோ. இப்போ எல்லாமே மலேசியன் க்ரீன்ட்டு நம்ம அந்த ரகத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு ரகம் பார்த்திங்கன்னா அது வந்து மலேசியன் எல்லோ தான். வாங்க அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். நம்ம பார்க்குற இந்த ரகம் இந்த செடி தான் மலேசியன் எல்லோ. அது பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து அந்த மரம் வந்து நம்ம ஒரு எல்லோ கலரில் இருக்கும். இப்போ இந்த ரகம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மரங்களே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிறப்பான ஒரு மரம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மலேசியன் எல்லோ தான். ஏன்னா எல்லா மரங்களையும் விட வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம காய்ப்பு திறன் வரக்கூடியது பார்த்திங்கன்னா மலேசியன் எல்லோ தான். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாராலையுமே நம்ம வந்து மலேசியன் எல்லோங்கிறது ஃபுல்லாகவே வந்து மறக்கப்பட்டு போச்சு. இப்போ யாருமே வந்து அந்தளவு மலேசியன் எல்லோ வந்து விரும்பி வந்து நம்ம வந்து நடவு செய்கிறதில்ல. ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து இளநிக்கு வந்து நமக்கு வந்து அந்தளவு ஒரு சேல்ஸுக்கு போகலை, மூவிங் ஆகலை, அந்த மாதிரி இருக்கிறனால வந்து மலேசியன் எல்லோ வந்து நிறைய பேர் விரும்புறதில்ல. ஆனால் மரங்களே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிறந்த ரகம்னு பார்த்திங்கன்னா வந்து அது மலேசியன் எல்லோ தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நமக்கு வந்து எல்லா ரகங்கள் நீங்கள் இப்போ ஒரு தோப்பில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்கள் மலேசியன் எல்லோ யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு தோப்பில் ஒரு 100 மரம் வைக்கிறீங்கன்னா அந்த 100 மரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து காய்ப்பு குறது பார்த்திங்கன்னா இந்த மலேசியன் எல்லோவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவு அதோட காய்ப்பு திறன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். அவ்வளோ ஒரு சிறந்த ரகம் தான் அந்த மலேசியன் எல்லோ. இப்போ நம்ம யாருமே அதை மலேசியன் எல்லோ யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்புறம் நோய் திறன் பார்த்திங்கன்னா மற்ற மரங்களில் பாதிக்கிறத விட நம்ம மலேசியன் எல்லோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் பாதிப்பு திறன் வந்து ரொம்ப 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 கம்மி. இந்த மலேசியன் எல்லோவில் பார்த்திங்கன்னா நோய் பாதிப்பு திறன் வந்து ரொம்ப கம்மி. எந்த ஒரு நோய் பாதிப்புமே மலேசியன் எல்லோவுக்கு இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு டைரெக்டாக நம்ம ஒரு நாட்டு ரகத்தை சேர்ந்த மாதிரி வளர்ந்து வரும். நம்ம நாட்டு மரம் வளர்கிற மாதிரியே வந்து லைஃப் லாங் ஒரு பெரிய மரமாக ஆனது பிறகும் காய் காய்ச்சிட்ருக்கோம். ஒரு குட்டை ரகத்திலே காய்ச்சிரும். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இது மலேசியன் எல்லோவில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 ரகம் இருக்குது. இல்லை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஓடியில் கிராஸ் பண்ணி வரக்கூடிய மலேசியன் எல்லோ. அது வந்து ஒரு குட்டை ரகம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்ம குட்டை ரகம் காய்க்கிற மாதிரி ஒரு 2-2.25 வருஷம் வந்து காய்ப்புக்கு வந்துடும். இன்னொன்று நெட்டை ரகம் வந்து நம்ம நாட்டு மரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே மாறி வரக்கூடியது. அது நம்ம காய் பார்த்தா தெரியும். வந்து காய் வந்து ஒரு பெரிய காய் ரகமாக இருக்கும். நம்ம நாட்டு காய் பார்த்துருப்பீங்களா, நாட்டு தேங்காய், அந்த மாதிரி ஒரு பெரிய ரகமாக இருக்கும். ஆனால் 2 ரகங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் காய் கொடுக்கும். மலேசியன் எல்லோ மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குட்டை ரகங்கள் அதுனா மற்ற குட்டை ரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷத்தில் காய்ப்பு வருதுன்னா ஒரு 25 வருஷம் 30 வருஷத்தில் வந்து காய்ப்பு திறன் ஃபுல்லாக வந்து கம்மியாயிரும். ஆனால் அதே இது நீங்கள் மலேசியன் எல்லோவில் பார்த்தீங்கன்னா அந்த காய்ப்பு திறன் வந்து உங்களுக்கு பெரிய மரமாக ஆகாத வரைக்கும் உங்களுக்கு காய்ப்பு திறன் வந்துகிட்டே இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. எவ்வளோ நீங்கள் பார்த்துருக்கீங்க குட்டை ரகமாக தான் இருக்கும். குட்டையிலே நல்லா காய்ச்சிருக்கும். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய மரத்துலேயும் நல்லா காய்ச்சிட்ருக்கும். அதுதான் அந்த மலேசியன் எல்லோ. இப்போ மலேசியன் எல்லோவில் வந்து இளநிக்கு தேங்காய்க்கு 2க்குமே டபுள் பர்பஸ். அதாவது மலேசியன் க்ரீன் நம்ம வந்து எந்தளவு மலேசியன் பச்சைக்கு நம்ம எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை விட சிறந்த ரகம் பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் மலேசியன் எல்லோ தான். மலேசியன் எல்லோ தான் வந்து நம்ம இளநிக்கு தேங்காய்க்கு 2க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மலேசியன் பச்சையில் யூஸ் பண்ணுறவரையும் மலேசியன் எல்லோ வந்து கொப்பரைக்கு வந்து அவ்வளோ சூப்பராகும். கொப்பரைக்கு வந்து தேங்காய் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு தேங்காய் மாதிரியே பருப்பு வந்து உள்ள பருப்பு கனம் வந்து நம்ம நாட்டு தேங்காய் மாதிரியே இருக்கும். அந்தளவு சிறப்பான ரகம் தான் நம்ம மலேசியன் எல்லோ. இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த செடி பார்த்திங்கன்னா 1 இயர் செடி. இப்போ இது கூட உள்ள 1 இயர் மரங்கள் பார்த்திங்கன்னா வேறு மரங்களெல்லாம் பாருங்கள் இந்த அளவு தான் அதோட ஹைட் இருக்குது. எத்தனை ஒரு 7 அடி இருக்கும். இந்த மாதிரி தான் இதோட 1 இயர் வளர்ச்சி. ஆனால் அதே மலேசியன் எல்லோ பாருங்கள் 1 இயரில் எவ்வளோ பெரிய மரமாக இருந்துச்சு. இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள மாற்றங்கள். இது நம்ம நிறைய பேர்த்துக்கு நம்ம தெரியறதில்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மலேசியன் எல்லோன்னொடனே அது ஒரு ஒதுக்கி வச்சுட்டு இப்போ பச்சை எடுக்கிறது, செவலனி இந்த மாதிரிப்பட்ட ரகங்களை யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்பர் 1 ரகம்னு பார்த்திங்கன்னா அது வந்து மலேசியன் எல்லோ தான். ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களுக்கு அதோட இது வந்து தெரியும். நீங்கள் தோட்டங்களில் எங்கேயா வச்சுருப்பீங்க, அப்படி காய்ப்பு அவ்வளோ இதாக இருக்கும். அப்படி நாட்டு ரகம் மாதிரியே அது மாதிரி காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ இதாக இருக்கும். அதனால் மக்கள் பார்த்திங்கன்னா இது எல்லோன்னு நினச்ச உடனே இது வந்து இது எல்லோ மஞ்சள் கலர் இது வந்து நமக்கு காய்க்கு செட் ஆகுமா, இளநிக்கு செட் ஆகுமா, அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து இதை வந்து நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து நோய் எதிர்ப்பிலும் சரி காய்ப்பு திறனும் சரி உங்களுக்கு அதிக லாபத்தை தரக்கூடியது பார்த்திங்கன்னா மலேசியன் எல்லோ தான். இந்த மலேசியன் மஞ்சள் ரகம் தான் வந்து உங்களுக்கு அதிக லாபம் வந்துட்டுருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் அந்த தேங்காய்க்கு கொப்பரைக்கு பார்த்திங்கன்னா இதோட பருப்பு உள்ள நீங்கள் தேங்காய் எடுத்து உள்ளே உடச்சி பாருங்கள் தெரியும். அப்படியே நம்ம வந்து நாட்டு தேங்காயில் எந்த அளவு ஒரு பருப்பு கனம் இருக்குதோ ஒரு 3/4 இன்ச்சு அந்த மாதிரி இருக்குதுன்னா இதுலேயும் அதே அளவுக்கு பருப்பு கனம் இருக்கும்.
அந்த காயும் உள்ளே வந்து நம்ம நாட்டு தேங்காய் மாதிரியே இருக்கும். அதனால தான் இது மலேசியன் க்ரீன் மாதிரி இது வந்து ஒரு டபுள் பர்பஸ் தான். மலேசியன் எல்லோங்கிறது வந்து முழுக்க முழுக்க நாட்டு ரகத்தை ஒத்து தான் வரும் நமக்கு. தேங்காய் வந்து இப்போ நம்ம குட்டையிலே காய்க்கும். நெட்டேட்டு உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல அருமையான ஒரு பலனை தரக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த மலேசியன் எல்லோ தான். அதனால் நீங்கள் மலேசியன் எல்லோ வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு தகவல் நமக்கு தேவைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நர்சரி அட்ரஸ் கொடுத்துருக்கோம். நம்ம நர்சரி பார்த்திங்கன்னா ஈத்தாமொழி இருக்குது. நவீன விவசாயி கால் பண்ணுங்கள். ஒரிஜினல் ரகங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் பண்ணிட்டு எல்லாமே வந்து ஒரிஜினல் ரகம் தான். ஏன்னா நாங்கள் எல்லாம் தேடி வச்சு வாங்குறதும் மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாம் போய் யார்ட்டையும் போய் வாங்கியெல்லாம் வந்து விலை கொடுக்குறது கிடையாது. நாமளே டேரெக்டாக போய் நிறைய தோப்புகளுக்கு போய் தேங்காய்களை எடுத்து நாமளே செலக்ட் பண்ணி இந்த மாதிரி தான் ஒரிஜினல் ரகம் தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரிஜினல் ரகம் மலேசியன் எல்லோ இல்லை வேறு எந்த ரகம் வேணுனாலும் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.